கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். ஒரு தயாரிப்பு நிறுவனம் சிறந்த கதையம்சம் கொண்ட படங்களை தயாரிக்கும் போது மட்டும்தான் அது ரசிகர்களின் பாராட்டுகளை அடையும். உலக நாயகன் கமலஹாசனின் ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவனம் கமலஹாசனின் படங்களை மட்டுமே தயாரிக்காமல் மற்ற சிறந்த நடிகர்களின் படங்களையும் இயக்குநர்களின் படங்களையும் தயாரிச்சிருக்கு. செய்தி என்னன்னா, ராஜ்கமல் நிறுவனம் ஆக்டர் விக்ரம ஹீரோவா வைத்தும் அக்ஷரஹாசனை ஹீரோயினா வைத்தும் ஒரு படத்தை தயாரிக்க இருக்கு. இந்த படத்தை இயக்குறாரு தூங்காவனம் படத்தை டைரக்ட் பண்ண ராஜேஷ் எம் செல்வா. நடிகர் கதிர் பெயர் வைக்காத ஒரு படத்துல நடிக்க களம் இறங்கியிருக்காரு. புதியவர்களால் உருவாக்கப்படும் இந்த படத்தின் மேலும் செய்திகளை பார்ப்போம். மதியான கூட்டம் கிருமி இது எல்லாத்துக்கு அப்புறம் ஒரு ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். மதியான கூட்டம் மாதிரியா எப்படின்னு தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் டைரக்டர் ரஞ்சித் கண்ணா டைரக்ட் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட். ரொம்ப எக்ஸைட்டடாக நாங்களும் ஒர்க் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிருக்கோம். நான் பட்டுக்கோட்டை ரஞ்சித் கண்ணா, இந்த படத்தோட டைரக்டர். பாடலாகவும் ஒளிப்பதிவாலையும் இந்த படம் பெருசாக பேசப்படும். ஒரு கிராமத்து இளைஞன் ஏன் சென்னைக்கு வரான், சென்னையை நோக்கி அவன் பயணப்பட வைக்கிறது எதுங்கிறத ரொம்ப நாசுக்காகவும் ரொம்ப எளிமையாகவும் மக்களுக்கு ரொம்ப சேர்றதாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அதை சொல்லியிருப்போம். என்னோடய பேர் வி பாரிவலல். நான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசரு. ஏற்கனவே நான் வீரனுக்கு ப்ரொடியூசர் பண்ணியிருக்கேன். இனிமேல் இந்த படத்துக்கு கதிர் ஹீரோ. இந்த பட பூஜை இன்றைக்கி போட்டிருக்கோம். இனிமேல் இந்த ஷூட்டிங் கண்டினியூவாக தொடர்ந்து நடந்து போயிடும். படத்தோடைய மியூசிக் டைரக்டர்னா நவீன் சங்கர். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 சாங் இருக்குது. 4 சாங்கும் பார்த்திங்கன்னா ஒரு சாங் ஒரு வெரைட்டியில் இருக்கும். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படம் தஞ்சாவூர்லேயும் சென்னையிலும் நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பாட்டெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் பாண்டிய அருணாச்சலம் ஒளிப்பதிவாளர். உறுதிகள் படம்னு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல கதை மேக்கிங் லெவலில் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்கிறதுனால ஃபுல்லாக டைரக்டர் டீமும் நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம். யுவன் சங்கர் ராஜா அடுத்ததாக தயாரிக்க இருக்கும் திரைப்படம் மாமனிதன். இந்த படத்துக்கு பாடல்களுக்கு இசையமைக்கிறாரு கார்த்திக் ராஜா. இசைஞானி பாடி பின்னணி இசையை அமைக்க இருக்காரு. இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு விஜய் சேதுபதி. அச்சமில்லை அச்சமில்லை இந்த படத்துல முத்துகோபால் நடித்து அவரே இயக்கியிருக்காரு. இயக்குனர் அமீரும் இந்த படத்துல நடிச்சு இந்த படத்தை வழங்கவும் செஞ்சிருக்காரு. ஜெயபிரகாஷ், சாந்தினி, ஹரிஷ் நடித்திருக்கும் இந்த படம் தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனையை கையாண்டிருக்கு. நைட்டில் ஒரு மணிக்கு இந்த படத்தை இவனோட படத்தை போட்டு பார்த்தேன். சரி, அரை மணி நேரம் பார்ப்போம், சரியாக இருந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா படுத்துருவோம்னு. படம் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு 20 நிமிஷம் பார்க்கலான்னு தோணுச்சு. சரி, மிச்சத்தையும் பார்த்து முடிச்சுடுவோம். அந்த 70% முழு படத்தையும் பார்த்தேன். பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஒரு மெசேஜ் இருக்குது. அதை ரொம்ப ஒரு அழகாக ஒரு ஏரியல் வியூவில் பார்த்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அங்கங்கே கொஞ்சம் இதாக இருக்குது. பட்ஜெட்டும் சில விஷயங்களும் பிரச்சனையாக இருக்குன்னு உடனே தான் அப்போ தான் நான் சொன்னேன், நான் இல்லைடா இந்த படம் இதில் ஒரு நல்ல படம் மட்டும் இல்லை, இது ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் படத்தில் இருக்குது. அதனால் இதுக்கு அடுத்து நீ சின்ன விஷயங்கள் இருக்குது, நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஒரு சரியான படத்துக்கு, ஒரு நல்ல படத்துக்காக நாம் அதை செஞ்சால் சரியாக இருக்கும்னு நினச்சேன். அமித் சார்ன்ற ஒருத்தரை பற்றி முதல்ல இந்த படத்துக்கு முன்னாடி என்னென்னா, அவர் ஒரு வேலையை செய்யும்போது ரொம்ப நுட்பாகவும் பல முறை யோசித்தோம். அப்படி தான் ஒரு வேலையை ஒரு வார்த்தையோட தேர்ந்தெடுப்பார். அவர் ஒரு படத்தை தேர்வு செஞ்சுருக்கிறாரு, அதை கதையை முடிவு பண்ணியிருக்காரு, ஓகே பண்ணி எடுத்திருக்காரு. அப்படின்னும் போது அந்த படம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது படம். அச்சமில்லை இந்த டைட்டிலுக்கு கரெக்டான ஒரு டைமு. இந்த டைமில் எப்போவுமே நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல, பட் அது அப்படி அமைஞ்சது நல்ல விஷயம். இந்த க்ரூ ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸ். சமூக நோக்கத்துடன் குறிப்பா இன்றைய காலகட்டங்களில் தீவிரமா போய்கிட்டு இருக்க விவசாய பிரச்சனைகளையும் வாழ்வாதாரத்துக்கான பிரச்சனைகளையும் படம் எடுக்கணும்னு நினைச்சதற்காகவே இந்த படக்குழுவினருக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.
எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் எத்தனை கட்டுரைகள் படித்தாலும் மக்கள் எளிதிலே உள்வாங்க முடியாத கருத்துக்களை திரைப்படம் வழியாக எளிதாக சொல்ல முடியும். இன்றைக்கு தமிழகத்திலே திரைப்படத்தினுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனவே இந்த ஊடகத்தை பொழுதுபோக்குக்காக மட்டுமின்றி இம்மாதிரியான ஒரு விழுமியத்திற்காகவும் உரிமை அரசியலுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். அனைத்து தமிழக மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் மாற்றம் இந்த அச்சமில்லை திரைப்படம் வருவதற்கு முன்னாலேயே நிறைவேறும் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகின்றேன். முத்துகோபால் வந்துட்டு என்னை மியூசிக் பண்ண சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் புரியல. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு பெரிய கண்டென்ட் தான் அவர் பண்ணியிருக்காரு. 6 சாங் பண்ணியிருக்கோம். It's like a dream come true to any debutant who is coming in for the first time and working in Amir sir's film. And I have to thank Arunji. Thank you so much for showing the screens very beautifully. மாதா பிதா குரு தெய்வம் அப்படிம்பாங்க, கூட நண்பர்களையும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சிறப்பாக அமைஞ்சா ஒருத்தர் எப்படி இருப்பான் அப்படின்னா அதனால தான் இது அத்தனையும் சாத்தியப்படுத்துவதை கொடுத்த என்னுடைய குருநாதருக்கு தான் மீண்டும் மீண்டும் சொல்லணும். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் சாங்கு வந்து அருணோட ஃபோட்டோகிராஃபி மற்ற எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இயக்குனர் ஐக் மீண்டும் ஜீவாவை வைத்து சஸ்பென்ஸ் திகில் கலந்த பேய் திரைப்படத்தை எடுக்க போறாரு. மகேஷ் இப்போ ஹீரோவாக நடித்திருக்கும் திரைப்படம் வீராபுரம். இந்த படத்தை செந்தில்குமார் இயக்க தயாரிக்கிறாரு குணசேகரன். அங்காடி திரு மகேஷ் இது ஒரு செங்கல்பட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி எடுக்கிற மாதிரியான ஒரு கதை. அந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிறேன். கொஞ்சம் கமர்ஷியலான படமாகவும் இருக்கும். என் பேர் பி குணசேகரன். இது வந்து மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வீராபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தினுடைய நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி வீராபுரம் 220 அப்படின்ற பேரில் இந்த படத்தை தயாரிக்கிறோம். டைரக்டர் தான் அங்காடி திரு மகேஷ் வந்து நல்ல ஒரு கேரக்டர். ப்ரொடியூசர் மிக வலிமையான ஒரு கேரக்டர். அவர் வந்து கதையை கேட்ட உடனே நல்லா இருக்குது உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுருக்காரு. என்னோட நேம் அமிரா வர்மா. இந்த மூவியில் என்னோட கூட பேராக மகேஷ் பண்ணுறாரு. அண்ட் என்னோட கேரக்டர் ஒரு வில்லேஜ் கேரக்டர். நான் ஸ்ரீதர். நான் ரிதேஷ். நாங்கள் வந்து வீராபுரத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ். இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், கமர்ஷியல் ப்ராஜெக்ட் தமிழில். இது கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மூவியில் நான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக டைரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக எதுவும் கூட அவர் விசாரிக்கல. ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் பார்த்துட்டு அதிலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காரு. என் பேர் வந்து எஸ்ஆர் முருகன், ஃபைட் மாஸ்டர். இந்த வீராபுரம் படத்தில் வந்து ஒரு 4 ஃபைட் இருக்குது. அந்த 4 ஃபைட்டும் ஒவ்வொரு விதம் மாதிரி. சிவகார்த்திகேயன் மீண்டும் பொன்ராம் இயக்கத்துல சீமதுரை படத்துல நடிச்சிட்டு வராரு. சிவகார்த்திகேயனின் பிறந்த நாளான ஏப்ரல் 17ஆம் தேதி சீமதுரை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கையும் சிவகார்த்திகேயன் அடுத்ததா நடிக்க போகும் படத்தின் தலைப்பையும் வெளியிட இருக்காங்க. விஇசட் துரை இயக்கத்தில் சமுத்திரக்கனி, சாம் ஜோன்ஸ், அதுல்யா ரவி நடித்திருக்கும் திரைப்படம் ஏமாலி கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்திருக்கு. இது எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். இதில் வந்துட்டு சாம் ஜோன்ஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கோம். சமுத்திரக்கனி நடிச்சிருக்கார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். விஇசட் துரை டைரக்ட் பண்ணியிருக்கார். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டரை பற்றி சொல்லணுன்னா ஒரு சீன் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபருக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக புரிய முடியுமோ அந்தளவுக்கு சொல்லுவார். நம்மளோட வேலை வந்து கேமரா வச்சு எடுக்கிறது மாதிரி தான் இருக்கும். எல்லா பேட்டர்னுமே அவர் சொல்லிடுவார். லைட்டிங் பேட்டர்ன்லேருந்து ஃப்ரேமிங்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சென்சபிளான எல்லா விதத்துலேயுமே டேலண்டான ஒரு டைரக்டர். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஒரு மல்டி லேயரில் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ ஆஸ் எடிட்டராக இதில் என்னோடய இன்புட் இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு ஈவன் சாங் ரெஃபரன்ஸ் லைக் ஸ்டைல் எல்லாமே நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய டேஸ்ட்டும் ஹிஸ் டேஸ்ட்டும் இட் லைக் டைரக்டரோட டேஸ்ட்டும் நல்லா மேட்ச் ஆச்சு. ஏமாலி என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சமுத்திரக்கனி சார் கிட்ட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஷேர் பண்ணிட்டப்போ ஐம் வெரி வெரி ஹாப்பி. இந்த படத்தோட பேர் வந்து ஏமாலி அப்படின்னு சொல்லிட்டு லீ வந்து கான்ட்ரவர்சியாக போட்டிருக்கீங்க நிறைய பேர் சொன்னாங்க. இது அந்த அர்த்தத்தை மீன் பண்ணி வைக்கல. ஏமாலி அப்படின்னாக்க
பல்லிக்கு வர லீ தான் போடணும். இது வந்து இந்த எலிக்கு வர லீ போட்டிருக்கோம். ஸோ இட்ஸ் சம்திங் இட்ஸ் ஸ்பீக்ஸ் சம்திங் இன் ஃபிலிம். இது வந்து படத்தில் வேறு மாதிரி ஃபோக்கஸ் ஆகும். நான் அத்துல்யா ரவி. இது என்னோடய செகண்ட் மூவி, காதல் கண்கிட்டதுக்கு அப்புறம் ஏமாலி. அண்ட் இதில் வந்துட்டு என்னோடய ரோல் பற்றி சொல்லணுன்னா, ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற ஒரு மாடர்ன் கேர்ள் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப போல்டான கேரக்டராக இருக்கும். இதில் எல்லா எமோஷன்ஸுமே மிக்ஸ் ஆன ஒரு பொண்ணாக இருக்கும். மாடர்னாக இருக்கும். அண்ட் லவ், பிரேக்கப், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். க்ரைம், த்ரில்லர் எல்லா ஜோனருமே மிக்ஸ் பண்ண ஒரு மூவியாக இருக்கும். ஏமாலி படம் மூலிமா இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். February 2 படம் ரிலீஸ் ஆகுது. இதில் நான் 4 ஷேட்ஸில் ப்ளே பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் சிங்கம்புலி சார், பாலசாமி சார், கனி அண்ணன் எல்லாம் படத்தில் இருக்காங்க. ஸோ படம் ஜாலியாக காமெடியாக போகும். பலூன் ஜெய் அஞ்சலி நடித்த பேய் படம். பலூன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஜெய் அடுத்ததாக நடிக்கும் திரைப்படம் ஜரகண்டி. பிச்சுமணி இந்த படத்தை இயக்க தயாரிக்கிறாரு நடிகர் நிதின் சத்யா. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். விஜய் சேதுபதி, கௌதம் கார்த்திக், காயத்ரி, நிகாரிகா நடிக்க ஆறுமுககுமார் இயக்கியிருக்காரு. ஜஸ்டின் பிரபாகரின் இசையில் விஜய் சேதுபதி பல கெட்டப்களில் நடித்திருக்கும் படம் இது. கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்திருக்கு. இது வந்து விஜய் சேதுபதி சாரும் நானும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். அண்ட் டைரக்டட் பை ஆறுமுககுமார். அண்ட் இந்த படம் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி என்டர்டெய்னர். ஸோ நல்லா காமெடியாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாலியாக தேட்டரில் வந்து உட்காந்து சந்தோஷமாக போகலாம். மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுகிறேன். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபேமிலியாக நீங்கள் என்டர்டெயின் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு காமெடி ஜானர். நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் வந்து இட் த அவுட்ரைட் காமெடி ஃபிலிமு. நீங்கள் வந்தால் எல்லாருமே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபிலிமு. பட் வந்து காமெடி ஃபிலிம்ங்கிறதுக்காக நம்ம ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலை இந்த படத்தை. ரொம்ப அதுக்கான டெக்னிக்கலாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபுல் எஃபர்ட் பண்ணி, ஸோ அது ஒரு சின்சியர் காமெடியாக இதை வந்து பண்ணியிருக்கோம். நான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். அண்ட் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிற படத்தோட இன்றைக்கி வந்து நாங்கள் ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். அண்ட் எனக்கு வந்து இது ரொம்ப வித்தியாசமான படமாக இருக்கும். இது வரைக்கும் நான் வந்து நிறைய சீரியஸ் படமாக தான் பண்ணியிருக்கேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தாக்கான ஒன்று வந்து காமெடியாக இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய சீரியஸ் படம் ஆனதுக்கப்புறமா சரி லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு தான் நான் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் எடுத்திருக்கேன். என் பேர் ஸ்ரீ சரவணன். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிற படத்தோட ஒளிப்பதிவாளர் நான். ஒரு கேமராமேனுக்கு உண்டான எல்லா ஸ்கோப்பும் இருக்குது. ஸோ ஒரு டார்க்கஸ்ட் நைட்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது. ஃபாரஸ்ட்லேயே ஒரு ரியல் ஆம்பியண்ட்டை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் சிட்டி சைடு நிறைய கலர்ஃபுல்லான போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைலாக இருக்கும் கேமராமேன்ஸ்க்கு. விஜய் சேதுபதியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமெடி மூவின்னு இது சொல்லலாம். சூதுகோம் நான் அவர் கூட பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் பார்த்தது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஃபன்னான காமெடியாக இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க. கௌதம் கார்த்திக் இருக்கார், ராஜ் இருக்காங்க, அதுக்கப்புறம் டேனியல் இருக்கார். எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். என் பேர் கோவிந்த். இது என்னோட 2வது படம். ஃபஸ்ட்டு படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அந்த படம் எப்படி காமெடியாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படமும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த படம் வந்து ஒரு புது ஜானர். இந்த ஜானர் வந்து நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. குட் ஃபிலிம்ஸின் 100வது திரைப்படத்திலையும் விஜயே ஹீரோவா நடிக்க இருக்காரு. இந்த படமும் வெற்றி அடைய வாழ்த்துவோம். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.